காட்ஸ் காலிங்ல இல்லாம ஒரு மனுஷனால வாழ முடியாதா அப்படின்னு ஒரு question கேட்பாங்க. ஏன்னா யூஸ்வலாகவே நம்மளோட ப்ரோக்ராம்ஸ் நம்மளோட ஆடியன்ஸ் எல்லாமே பிரைமரியாக பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஆட்களை தான் நான் பார்ப்பேன். ஒருவேளை நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து என்கிட்ட ஒருத்தர் சொல்லியிருந்தாருன்னா எனக்கு டிஃபால்ட்டாக ஒரு கொஸ்டின் வரும், கடவுள் சுத்தம் இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ முடியாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாழலாம். அது நான் உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்ட விட அது அட்டானமி, நம்மளுடைய சுயாதீனம், அதில் பிரச்சனையே இல்லை. ஆனால் நீங்கள் காட்ஸ் வில் இல்லாமல் உட்காந்து லைஃப்பில் இருக்கீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு சைனீஸ் சர்ச்சில் வித்தவுட் சப்டைட்டில் நீங்கள் மெசேஜ் கேட்ட மாதிரி இருக்கும். இதை நான் இன்னொரு ஆங்கிளில் சொல்கிறேன். நான் புரிஞ்சுக்கிட்டது, நான் ஒரு 15 வருஷத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டது. ஒருவேளை ஒரு சின்ன ஒரு ஃப்ளைட் இருக்குன்னா அது ரோட்டில் ஓடுமானா ஓடும். ஆனால் அது வந்து பறக்கிறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது இல்லையா? ஆமாம். கோழி வந்து பறக்கும்னா கேட்டால் பறக்கும். ஆனால் அது பறக்கிறதுக்காக காக்கா மாதிரி டிசைன் பண்ணது கிடையாது. ரோட்டில் நடக்கிறது வந்து ஒவ்வொன்றா கொத்தி சாப்பிட்றதுக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஒருவேளை நம்ம லைஃப்பை ஓட்டணுமா முடியுமான்னு கேட்டால் முடியும். ஆனால் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒருவேளை கடவுளுடைய சித்தத்தில் இல்லைன்னா. ஆமாம், முடிவாக உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. அதாவது நீங்கள் எப்படின்னா ஒரு வெறுமையாக முடிப்பீங்க. ஏதோ ஓடணும், வாழ்க்கையை வாழ்ந்தோம், முடித்தோம் அப்படின்னு தான் அவங்களுக்கு இருக்குமே ஒழிய, அந்த காட்ஸ் வில்லுக்குள்ளே முடிக்காதவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதாவது சில ஊழியக்காரங்களுடையதான அந்த அழைப்பை பெற்று ஊழியத்தை முடிக்கும் போது அவங்களுடைய முகத்தில் அவங்க சொல்லக்கூடியதான கடைசி சாட்சி, பவுலே எடுத்துக்கோங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் கொண்டு எனக்கு ஜீவகிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ யூதாஸ் காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்க, நாண்டு கொண்டு செத்தான், இது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆனால் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைஃப்பை நீங்கள் வந்து கர்த்தர் கொடுத்த அந்த சந்தோஷத்தோடு கூட ஓடி முடிப்பீங்க. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. ரெண்டு பேரும் ஒரு சிம்பிள் தான். நீங்கள் ஃபஸ்ட் ஏசியில் அந்த ட்ரெயினில் போகிறதுக்கும் அதே ட்ரெயினில் அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் டாய்லெட் பக்கத்தில் நின்றுட்டு போகிறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான். ரெண்டுத்துக்கும் அதே தான். ரெண்டு ஒரு டெஸ்டினேஷன் கூட சேம் டெஸ்டினேஷன் சேமாக தான். நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க, அதெல்லாம் சேர்த்துருவார் கரெக்டாக. பட் இதுக்கும் அதுக்கும் உள்ள நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது ஹியூஜ் டிஃபரன்ஸ் இல்லையா? வெரி ஹியூஜ் டிஃபரன்ஸ். நீங்கள் இறங்கும் போது உங்கள் முகத்தோட நான் சொன்ன பார்த்தீங்களா, 2 பேரும் வந்து டெஸ்டினேஷனில் இறங்குவாங்க. இவங்க 2 பேரும் இறங்கி 2 பேரும் பக்கத்தில் நிற்க வைங்க, 2 பேர்ட்டையும் ட்ராவல் பற்றி கேளுங்க, அவங்க 2 பேருடையதான பதில் வேறு வேறையாக இருக்கும்.